2025 ஆரம்பிச்சுட்டு இப்போ ஏஐ வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக பூம் ஆகி கொண்டே இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த நிறைய டெக்னாலஜிக்கல் விஷயம் வந்து இன்னும் சிம்பிளிஃபை ஆகும், அடுத்தது இன்னும் க்ரோ ஆகும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ChatGPT கூட இப்போ புதிய புதிய ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ பிசி வெர்ஷனை கூட டிரெக்டாக செக் பண்ணி பேசக்கூடிய அந்த சப்போர்ட்டும் வந்துட்டு அடுத்தடுத்த காலங்களில் இந்த ஏஐ ரெவல்யூஷன் அடுத்தது இது சார்ந்த டெக்னாலஜிக்கல் விஷயம் எல்லாமே பூம் ஆகி கொண்டு க்ரோ ஆகி கொண்டு போகும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு பிசினஸ் பர்சனா அப்படி இல்லாட்டி ஸ்டூடெண்டா அல்லது டெக் சார்ந்த எந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்டாலும் டெக் இல்லாமல் அடுத்த விஷயங்கள் இருந்தாலும் கூட எல்லாத்துலயுமே டெக்னாலஜி இன்வால்வ் ஆகும் என்பதால கட்டாயம் எல்லாருக்கும் டெக்னிக்கல் விஷயங்கள், கோடிங், டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர், வெப்சைட் இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாகுது. இந்த எல்லா விஷயங்களுக்குமே அடிப்படையாக இருக்கிறது ப்ரோக்ராமிங், கோடிங். டெக்னாலஜியில இன்வால்வ் ஆகணும், ஆனா கோடிங்ல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னு செல்றாக்களுக்கான முக்கியமா என்ன மாதிரி பர்சனல் எனக்கு கூட கோடிங்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை. சரி, இப்படி என்ன மாதிரி கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட ஒரு மொபைல் ஆப்பை, வெப் அப்ளிகேஷனை, சாஃப்ட்வேர், வெப்சைட்டை நோ கோட் மூலமா அல்லது லோ கோட் மூலமா ஜெனரேட் பண்ண ஏழுமா அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. நிச்சயமா இப்போ உள்ள இந்த 2025 ஷுவரா கட்டாயமா எல்லாருக்குமே கோடிங் இல்லாம ஒரு வெப்சைட்டை, மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்யணும், எப்படி ஒரு நோ கோட் அல்லது லோ கோட் வெப் டெவலப்பரா மாறுறது, ஆகிறது, படிக்கிறது அண்ட் ஆல்சோ ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆகிறது அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ரோட் மேப்பை இந்த வீடியோல பேசுவோம். ஸோ எல்லாத்துக்கும் முந்தி நான் அர்ஷாத் ஃப்ரம் இன்வாட்டல் ஆரம்பிப்போமா. ஒரு நோ கோட் வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு முதலாவது நீங்க உங்களுக்கான பாதையை சூஸ் பண்ணணும். என்ன ரோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க வந்து வெப்சைட் டிசைன் பண்ண போறீங்களா, அல்லது வெப்சைட் டெவலப் பண்ண போறீங்களா, மொபைல் ஆப்பா, வெப் ஆப்பா, அல்லது இ-காமர்ஸ், இப்படி என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கணும். உங்களை எந்த நீச்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிதோ அந்த நீச்சை பொறுத்து. அப்ப முதலாவது இங்க நான் சில டூல்ஸ் இப்போதைக்கு அறிமுகப்படுத்துவேன். இதுல உங்களுக்கு எது விருப்பமோ அதை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா அங்க bubble.io அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்க போயிட்டு உங்களுக்கான நோ கோட் டூல்ஸ் வச்சு சாஃப்ட்வேர்ஸை டிசைன் பண்ணி பில்ட் பண்ணி கொள்ளலாம். ரெண்டாவதா வெப்ஃப்ளோன்ற ஒரு வெப்சைட் டெவலப்பர் டூல் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி கொள்றதுக்கு, நல்ல யூஐல சில விஷயங்கள் கிரியேட் பண்ணி கொள்றதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிக்கும். அடுத்ததா ஷோபிஃபை வந்து இ-காமர்ஸுக்கு தனியான வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு வேறொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ப்ரீபில்ட் மொபைல் ஆப் மூலமா உங்களுக்கான கஸ்டமைஸ் மொபைல் ஆப்பை கிரியேட் பண்ணி கொள்றதுக்கு சோஹோ கிரியேட்டர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது இல்லாம ஃபிளட்டர், bolt.new இப்படி ஏகப்பட்ட நோ கோட் டூல்ஸ் அவைலபிளா இருக்கிற நேரம் எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஏஐ வச்சு கோடை ஜெனரேட் பண்ணி கூட நாங்க கஸ்டமைஸ்டா கோடை கிரியேட் பண்ணாம நோ கோட் டூல்ஸை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்படி உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல எந்த நீச்ல போகணும் அப்படின்றத முதலாவது சூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு போயிடும். இந்த ஸ்டெப்ல நீங்க எந்த நீச்சை சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு கீழே உங்களுக்கான டூல்ஸை லேர்ன் பண்ணிக்கொள்ளணும். இங்க எல்லாமே ப்ரீபில்டா செட் பண்ணி வச்சுக்கிறதால இன்னும் ஈஸியாகிக்கும். கோட் பண்ற மாதிரி, ப்ரோக்ராமிங்ல உள்ள மாதிரி கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. டிரெக்டா நீங்க இன்வால்வ் ஆகி கிரியேட் பண்ற மட்டும் தான் நீங்க இருக்கும். எங்க இருந்து இந்த டூல்ஸை நான் படிச்சு கொள்றது அப்படின்னா, முதலாவது பெரிய ஆப்ஷன் யூடியூப் தான். யூடியூப்பை தாண்டி நிறைய கோர்சஸ் செய்யுது. இன்னும் எக்ஸ்ட்ராவா படிக்கிறேன்டா உங்களுக்கு யுடெமி, கோர்செரா மாதிரி வெப்சைட்ல செப்பரேட் கோர்சஸ் செய்யுது. அது இல்லாம இன்னும் நிறைய இபுக்ஸ், ஆர்டிகல்ஸ், டாக்குமெண்ட்ரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃப்ரீ ரிசோர்சஸ்ல இருக்குது. ஸோ இதன் மூலமா உங்களுக்கான டூல்ஸை தெளிவா படிச்சுக்கொள்ள. முக்கியமா இந்த டூல்ஸ் எல்லாம் நாளுக்கு நாள் அப்கிரேட் ஆகி கொண்டே இருக்கும். ஸோ நீங்க பேசிக்கா படிக்கிறதோட நிப்பாட்டாம ஒவ்வொரு நாளும் மேல மேல அதில் அப்டேட்டா படிச்சு கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி டூல்ஸோட டச்ல இருந்தா தான் தொடர்ச்சியா இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு இக்கே. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பை முடிச்சேன்டா மூணாவது ஸ்டெப்புக்கு கால் வைப்போம். இப்போ மூணாவது ஸ்டெப்ல நீங்க அவங்களோட ப்ரொஜெக்ட்ஸை பில்ட் பண்ணி அதுல பட்டு அடிபட்டு உதப்பட்டு சில விஷயங்களை படிச்சு கொண்டு பின்னால உங்களுக்கு கிளைண்ட்டோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ், கிளைண்ட்டோட ஒர்க் பண்ற தைரியம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க ப்ரொஜெக்டை ஒரு போர்ட்ஃபோலியோவாக கன்வெர்ட் பண்ண ரெடி ஆகிடும். நீங்கள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு கூட ஏகப்பட்ட நோ கோட் டூல் செய்யுது. அதன் மூலமாக ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச வெப்சைட் அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள் நீங்கள் பட்டீங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ணினீங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சின்ற எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பையும் கால் பண்ணிட்டீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நோ கோட் டெவலப்பராக மாறிட்டீங்க. சரி, நாலாவது ஸ்டெப்பை பார்ப்போம். நாலாவது ஸ்டெப்பில் இன்னும் இன்டெப்தா இந்த இதில் எக்ஸ்பர்ட் ஆனவங்க என்னென்ன அட்வைஸ் பண்ணிடுறாங்க, என்னென்ன கைடன்ஸை தராங்கன்ற விஷயங்களை பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் கட்டாயம் அந்தந்த கம்யூனிட்டியில் போய் ஜாயின் ஆகணும். அப்போ தான் அந்த எக்ஸ்பர்ட்டோட கொலாபரேட் பண்ணலாம், எக்ஸ்பர்ட்டோட பேசுறதுக்கோ அல்லது அவங்களோட கைடன்ஸை நேரடியாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகிறதுக்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். உதாரணமாக சொல்கிறேன்டா, 100 days of no code அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இது. அங்கே 100 daysல 2-3 மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு நோ கோட் டெவலப்பர் ஆகிறதுக்கான கைடன்ஸ், அதில் ஆல்ரெடி செஞ்சவங்க என்ன ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணினாங்க, அவங்களுக்கு அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டான கைடன்ஸ், நாலேஜ் எல்லாமே கிடைக்கும். இது மாதிரி இன்னும் ஏராளமான கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகினீங்கன்னா அங்கே உங்களோட சந்தேகங்களையும் பப்ளிஷ் பண்ணலாம். அடுத்தவங்களோட சந்தேகங்களை பார்த்து உங்களோட நாலேஜ் கூட்டிக் கொள்ளலாம். முக்கியமாக அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை அடுத்தவங்களோட ஷேர் பண்ணி அவங்களோட பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ரைட், இவ்வளவுமே கடந்து வந்துட்டீங்கடா. இப்போ தான் 5வது ஸ்டெப். நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டீங்க. நீங்கள் இப்போ ஒரு நோ கோட் டெவலப்பர் பின்னால பேரை போட்டுக்கொள்ள இடம். அப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டீங்கடா. அடுத்ததான் நீங்கள் ஃப்ரீலான்சிங்னா கிளைண்ட்டை தேடிடும். அப்படி இல்லாட்டி
ஜொப்பை அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்தந்த கம்பெனி எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கான மானிட்டைசிங் பேஸை உருவாக்கலாம். ஸோ 5 ஸ்டெப்பில் நோ கோட் டெவலப்மெண்ட் எப்படி அப்படின்ற சம்மந்தமாக ஒரு சின்ன ஐடியா ஒன்று வந்திருக்கேன். இவ்வளோமே படிச்சேன்னா போதுமானு கேட்டால் இல்லை, நாளுக்கு நாள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் நாங்கள் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து அவசரமாக க்ரோ ஆகிக்கொண்டே போகிற ஒரு ஃபீல்டு உண்டு. ஆல்சோ பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னும் நிறைய டூல்ஸ், இன்னும் நிறைய ஈஸியாக்கிற வேஸ் எல்லாம் வந்து கொண்டு வைக்கும். அதனால் எவ்வளோ படிக்கிறோமோ எவ்வளோ அப்டேட் ஆகிக்கிறோமோ அந்த அளவுக்கு எனக்கு வசதி ஆகிக்கும் என்னோட ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணி கொண்டுறதுக்கு. சேம் டைம் நீங்கள் கிளைண்ட்டுக்கோ கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுற நேரம் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸை இங்கே செஞ்சு பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட்டி கொண்டு வைக்கிறதும் அத்தியாவசியம். ஃபைனலாக ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் இன்வாட்டல். உங்களோட நோ கோட் டெவலப்மெண்ட் ஜேர்னியில் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிக்க ஆரம்பிக்க வாழ்த்துக்கள். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் இப்போ உடனே செய்ய வேண்டியது ஜஸ்ட் ஸ்டார்ட் நவ். இப்போதே ஆரம்பிச்சிடுங்க. படிக்கிறதுலேருந்து அடுத்த விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.